பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பங்கு அப்படின்றதுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்லன்னு பேசியிருந்தார். அண்ணாமலை என்ன சொல்கிறார்னா, ஏமாற்றுகிற கட்சி பாஜக அல்ல, யாரையும் மிதித்து விட்டு நாங்கள் மேலே வருபவர்கள் அல்ல, அதே நேரத்தில் ஏமாறுகிற கட்சியும் அல்ல அப்படின்னு இருக்கார். அப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்ன அந்த விமர்சனத்தை பாஜக ஏமாற்றுகிற கட்சி அப்படின்ற ஒரு பொருளில் அண்ணாமலை பார்க்கிறாரா? இது ஒரு அரசியலில் ஒரு ட்விஸ்டாக மாறிடுமா? எடப்பாடிக்கு ஒரு சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் ஆகிடுமா? அதாவது எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கிற அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற உரசல் தெரிஞ்ச விஷயம். அதாவது ஒரு கூட்டணிக்காக ஒரு மாநில தலைவரையே பலி கொடுத்துறாங்கன்றதான் உண்மை. அது அவர் பல விஷயங்கள் பரபரப்பாக பேசினார். அண்ணாவை பற்றி பேசினார், ஜெயலலிதாவை பற்றி பேசினார். இவரோட எங்களால் ஒர்க் பண்ண முடியாதுன்னு எடப்பாடி சொல்லிட்டார். எடப்பாடியை கேட்டால் என்ன சொல்கிறார், நாங்கள் மற்ற கட்சி விஷயத்துலாம் தலையிடுறதுன்றார். அதெல்லாம் சிரிப்பாங்க அதை கேட்டால். பாஜக பதவியை பிடிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணால் போவாங்கன்னு நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட. அதில் பாருங்கள், மாநில தலைவரையே பலி கொடுக்க கூட ரெடி ஆகிடுவாங்க. அதனால் அண்ணாமலையை பலி கொடுத்துட்டாங்க. அண்ணாமலை கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளானார். அவர் பல முறை ட்ரை பண்ணார். நான் மேலிடம் என்ன சொல்லுதோ அதே மாதிரி செய்கிறேன், ஒத்துழைக்கிறேன், இந்த எலெக்ஷன்ஸில் நான் பேச்செல்லாம் குறைச்சிக்கிறேன், என்ன கட்சி சொல்லுதோ அதை நான் நிறைவேற்றுறேன், கூட்டணி நீங்கள் எடப்பாடியோடய வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். சொல்லி பார்த்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தார், முழுக்க சரண்டர் ஆகி பார்த்தாரு. ஒன்றும் முடியல. அவங்க எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டார், இவரை நீங்கள் அகற்றினா தான் நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கே வருவேன்ட்டார். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாத அவங்க பண்ணினாங்க. ஸோ இப்போ அவருக்கு அடுத்த பதவி கொடுப்போம்னு அமித்ஷா சொல்கிறார். ஏன்னா அவருக்கு இந்த கூட்டத்திலலாம் பார்க்கும்போது அவர் பேரை சொன்னோன்னா கை தட்டுறாங்கல்ல, இவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குன்னு. 11% ஓட்டு வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 11% ஓட்டு வாங்கினதே அதுவே ஒரு மாயைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் 19 5% ஓட்டு வாங்கின நீங்கள் 24 நீங்கள் 11% ஓட்டுன்றது, நீங்கள் போட்டி போட்ட இடம் எவ்வளோ? 5 இடங்களில் போட்டி போட்டதுக்கும் 22 இடங்களில் தாமரை போட்டி போட்டதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அப்போ 39 இடங்களில் போட்டி போட்டால் 20% கூட ஓட்டு வாங்கலாம். அதனால் போட்டி போட்ட இடங்களை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் 11% ஓட்டு வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் தாமரை சின்னத்தில் போட்டி போட்ட தேவநாதன் யாதவோட ஓட்டு கூட இருக்குது, ஏசி சண்முகத்தோட ஓட்டு கூட இருக்குது. அதெல்லாம் உங்கள் இதில் சேர்த்துப்பீங்களே நீங்கள்? அவங்களுக்கு அவங்க லோக்கலில் ஒரு ஆதரவாளர்கள் இருப்பாங்களே ஏசிஎஸ்க்குலாம். பாயிண்ட் என்னென்னா அதனால் இவங்க சொல்கிற இந்த 11% ஏற்றிட்டாரு, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. அது சில அதிமுக ஜால்ரா அரசியல் ஆலோசகர்கள் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா அண்ணாமலை இப்போ அடுத்தது என்ன எதிர்பார்த்து காத்துட்ருக்காருன்னா, அவருக்கு தேசிய அளவில் ஒரு பொறுப்பு கொடுக்குறேன்னு அமித்ஷா சொல்லிட்டார். பல இடங்களில் அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது கூட நான் மாநில தலைவர் பதவின்றதையே நான் வெங்காயம் தானே சொன்னேன், உரிக்க ஒன்றும் இல்லை, அது நான் பதவியை எதிர்பார்த்து இல்லை அப்படின்றது அண்ணாமலை சொல்கிறாரு. அந்த பதவி அவருக்கு எவ்வளோ தூரம் ஒரு ரீச் கொடுத்தது, மீடியாவில் ரீச் கொடுத்தது. அவர் எப்படி இவ்வளோ தூரம் பேர் வாங்கியிருக்காரு? பாஜக இங்கே ஒரு நேஷனல் பார்ட்டியில் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் தானே அண்ணாமலை வெளியில் தெரிஞ்சுது. இல்லாட்டி அண்ணாமலை எப்படி தெரியும்? நீங்கள் சாதாரணமாக பாஜகவில் சேர்ந்து ஒரு தொண்டராக பணியாற்றுங்க, இல்லை கரூர் மாவட்ட தலைவராக இருங்க, உங்களை யாராவது தெரியுமா? உங்களை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சேர்ந்துருக்காருன்னு முதல்ல ஒரு துணைத் தலைவர் பதவி கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு தலைவர் பதவி கொடுத்தாங்க. உங்களுக்கு 2 தடவை வாய்ப்பு கொடுத்தாங்க. எம்பி எம்எல்ஏ 2 நீங்கள் தோத்தீங்க. பிகாஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களை முன்னுக்கு கொண்டு நினச்சி கொண்டு வந்தாங்க அவங்க. அதனால் நீங்கள் பாஜக என்ற கட்சியில் இல்லாட்டி நீங்கள் யார்? நீங்கள் இப்போது நீங்கள் பதவியை உரிக்க வெங்காயம் சொல்லலாம். ஆனால் அந்த பதவியில் தான் உட்காந்து தானே உங்களுக்கு இவ்வளோ தூரம் உங்கள் புகழ், உங்கள் இதெல்லாம் எப்படி வந்திருக்கு? உங்களை பற்றின பேச்சு எப்படி தமிழ்நாட்டில் வந்திருக்கு? அந்த பதவியில் இருந்ததுனால வந்திருக்கு, அதில் ஒன்றும் இல்லைன்னு வந்திருக்கா? அந்த பதவியில் நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்றத உங்கள் அரசியல் எதிரிகள் நிறையா சொல்லுவாங்கல்ல. உங்கள் வீட்டுக்கு வாடகை கொடுக்குறதுக்கே ஒரு நண்பர் தானே வாடகை கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு வாடகை? நீங்கள் தானே சொன்னீங்க என் வீட்டுக்கு வாடகையே நண்பர் தான் கொடுக்குறாரு சொன்னீங்கல்ல. ஏன் கொடுக்குறாரு? நீங்கள் பாஜகவோட தலைவராக இருக்கிறதால கொடுக்குறாரு. பாஜக தலைவராக நீங்கள் இருந்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது பண்ணி கொடுப்பீங்கன்னு தானே கொடுக்குறாரு. ஸோ ஒரு தலைவர் பதவின்றது இவர் நினைக்கிற மாதிரி ஏதோ பெரிய அந்த காலத்து தியாகிகள் சொல்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஒரு அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலையும் அந்த பதவி அவருக்கு கொடுக்குற ஏற்றம் அதிகம். அதனால் உரிக்க வெங்காயம்லாம் கிடையாது. அது உரிக்க வேறு மாதிரி விஷயங்கள் அது ஆக்சுவலாக. அதனால் இவருடைய பாயிண்ட் என்னென்னா, இவருக்கு தேசிய அளவில் ஒரு பதவி எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இல்லை, இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்காருன்ற இந்த நிலையில் ரஜினிகாந்தனுடைய சகோதரர் சத்யநாராயண ராவ் அவர் தமிழ்நாட்டு அரசியல் பற்றியான கேள்வி அவர்கிட்ட கேட்கணும், ஏன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் விஜய் அரசியல் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவர் விஜய் அரசியலில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆக மாட்டார் அப்படின்ற மாதிரி, ரொம்ப சிரமம் அப்படின்ற மாதிரி பதில் சொல்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல அண்ணாமலையை பற்றி கேள்வியே வரல. அவர் சொல்கிறாரு அண்ணாமலை வருவாரானா அப்படின்றாரு. ரொம்ப அழுத்தம் திருத்தமாக 2 முறை சொல்கிறார். அவர் புத்திசாலி அவர் அப்படின்றாரு. அவர் சிஎம்மா வருவாங்களா, அவர் தலைமையில் ஆட்சி அமையுமானா ஆமான்றாரு. சிஎம்மா வருவாங்களான்னு கேட்கும்போது மட்டும்தான் அது மக்கள் முடிவு பண்ணுவாங்கன்றாரு. ஆனால் இப்படி ரஜினிகாந்தனுடைய சகோதரர் சொல்லும்போது, ஒருவேளை ரஜினிகாந்த் தரப்பு ஏதாவது
அண்ணாமலைக்காக பாஜகவில் அவருக்கு மீண்டும் பொறுப்பு கொண்டு வர வேண்டும் அல்லது மாநில தலைவர் பதவியை மீண்டும் வழங்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு அழுத்தம் ஏதாவது பாஜக தரப்புக்கு வச்சிட்டு இருப்பாங்களா? அதுதான் அவரு சத்யநாராயண சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் வந்து மீண்டும் கையை சுட்டுக்கொள்ள மாட்டார் அரசியலில், இந்த மாதிரிலாம் வந்து வேலைகளில் ஈடுபட மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. அண்ணாமலைக்காக ரஜினிகாந்த் வந்து பாஜக மேலிடத்துக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு போக மாட்டார். ஏன்னா பாஜக மேலிடமே அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு பதவி கொடுக்கணும் தானே சொல்றாங்க. அது லேட் ஆகிட்டு இருக்கின்றதான் பாயிண்ட். இல்ல அண்ணாமலையை பத்தி சொல்றதுனால அப்படி ஒரு சந்தேகம். அது வந்து பொதுவாகவே தமிழ்நாட்டில் நிறைய பேர் இப்போ எப்படி அண்ணாமலைக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, அண்ணாமலை நல்லா பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது பாஜக ஆட்கள் பல பேர் அண்ணாமலையோட செயல்பாடுகள்னால அவர் பரபரப்பாக பேசுகிறாரு, எது ஒன்று பண்ணுறாரு அப்படின்றதுனால அந்த அடிப்படையில் வந்து ரஜினியோட பிரதர் சொல்லிருக்கலாமே தவிர, மற்றபடி வந்து ஏதோ இதுக்கு வந்து ரஜினி வந்து அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிப்பார் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அதை கணக்கெடுத்துக்க வேண்டாம். ஆனால் ரஜினி பிரதர்கிட்ட வந்து தமிழ்நாட்டுக்கு அவர் வந்தாருன்னு அந்த கோவிலுக்கெல்லாம் வரும்போது அவரை பார்த்து எல்லா கேள்வியும் அவரை கேட்டுட்டு இருக்காங்க. ரஜினி அரசியலுக்கு வர போகிற சூழலில் அவரை கேட்கறது கரெக்டு தான். இப்போ இருக்கிற சூழலில் ரஜினி அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொல்லி முடிவெடுத்த பிறகு ரஜினிகாந்தோட பிரதரை பார்த்து இந்த கேள்வியெல்லாம் வைக்கிறது வந்து சரியில்லை. அவர் தமிழ்நாடு பாலிடிக்ஸை பற்றி அவருக்கு முழு புரிதல் இருக்கான்னு தெரியாது. ஸோ அண்ணாமலை எந்த நிலைமையில் இருக்காரு, பாஜக மேலிடம் அண்ணாமலை எப்படி பார்க்குது, பாஜக பாலிடிக்ஸில் ரஜினியோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு ரஜினியோட இது ரஜினிகாந்தோட இமேஜுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்குற ஒரு விஷயம். ரஜினி தான் கண்ட்ரோல் பண்ணணுமா அவங்க அண்ணனை? அதான் ரஜினி தான் சொல்லணும். நீங்கள் எதுக்கு தமிழ்நாடு அரசியலில் வந்து கருத்து சொல்கிறீங்கன்னு ரஜினி தான் அவரை அடக்கி வைக்கணுமே தவிர அவருடைய கருத்தை சொல்லிட்டு போகிறார். அதை அடக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. பட் அதுக்கு நம்ம பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராபப்ளி இந்த அண்ணாமலை வந்து இந்த 11% ஓட்டு வாங்கிட்டாரு, இல்லை அவர் வந்து தமிழ்நாடு அரசியலில் அவர் பேர் ரொம்ப தொடர்ந்து அடிபட்டு இருக்கு அப்படின்றதுனால, மீடியா ரீச் நிறைய அதிகமாக இருக்கிறதுனால, ஒருவேளை அவர் கர்நாடகாலையும் ஒர்க் பண்ணிருக்கிறதுனால, அவர் நல்ல காரணம் பேசுறதுனால ஒரு ரஜினிகாந்த் பிரதரோட நல்ல டேர்ம்ஸில் அண்ணாமலையே அவரோட டேர்ம்ஸில் இருக்காரனோ, கான்டாக்டில் இருப்பார் ஒருவேளை. ஸோ அதனால் அந்த இதில் வந்து ஃப்ரெண்ட்லியாக சொல்லியிருக்கலாம் ஒருவேளை. மற்றபடி ரஜினிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து சீமான் முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறார். அது வந்து முத்து மறைவுக்கான ஒரு துக்க விசாரிப்பு அப்படின்றது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குதா, இல்லை அதை தாண்டி ஏதாவது ஒரு தேர்தல் அரசியல் அதற்குள்ள ஒரு புதைந்திருக்கும் அப்படின்னு கருதக்கூடிய விஷயம் இருக்கா? இல்லை இது தேர்தல் அரசியல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க வந்து ஒரு பண்பாடு நாகரிகம் கருதி ஒரு துக்கம் நடந்திருக்கு. ஒரு முதல்வரோட பிரதர் இறந்து போயிட்டார். அதை விசாரிக்கணும் அப்படின்ற அவர் சீமானே சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு பண்பாடு எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும். ஏன்னா திமுக ஜெயலலிதா காலத்தில் வந்து திமுக குடும்பமும் அண்ணா திமுக குடும்பமும் திருமண உறவு கூட வைத்துக்கொள்ள முடியாத நிலையில் தான் இருந்தது. அதாவது இப்போது அதிமுக எம்பியாக இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வீட்டுக்கும் திருமண உறவு நடந்தது. இந்த ஜெயலலிதா அம்மா வந்து அதுக்காக வந்து அந்த அதிமுக எம்பியை சந்திக்கவே இல்லை. நம்ம பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ரொம்ப நாள் வந்து இதாக இருந்தது. அதிமுக எம்பியும் வந்து கிட்டத்தட்ட அந்த திருமணத்தை கண்டுக்காதே விட்டுட்டார். இத்தனைக்கும் அது காங்கிரஸ் குடும்பத்தோடு தான் அவங்க தொடர்பு கொண்டாங்க. அவரே சீமானே சொல்கிற மாதிரி தாமரைக்கனி இறந்து போகும்போது இன்பத்தமிழன் போக முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை சீமான் பதிவு பண்ணுறார். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு 2 கட்சிகளுக்குள்ள வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கிற உறவே அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் மாறணும். அரசியல்ன்றது வேறு, தனிப்பட்ட முறையில் துக்கம் விசாரிக்கிறது இல்லை திருமணத்துக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அது வேறு விஷயம். அதுக்காக அரசியல் ரீதியாக வந்து சீமான் விமர்சிக்க இருக்க முடியாது. இப்போ நாளைக்கே இன்னொரு கூட்டத்தில் திமுகவை கடுமையாக வந்து சீமான் விமர்சிப்பார். அது அவருடைய அரசியல் இது ஆக்சுவலாக. அதனால் அதுக்கு இதுக்கும் ஒன்றும் பெரிய சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அது 2 வெவ்வேறு விஷயங்கள். தமிழ்நாடு அரசியலில் வந்து நம்ம அரசியலையும் இந்த தனிப்பட்ட பண்பாடு நாகரிகம் போன்ற விஷயங்களையும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்றதான் என்னுடைய கருத்து. ஜெயலலிதா இருக்கும்போது அது வந்து இல்லாமல் இருந்தது. அந்த விஷயத்தை மறுபடியும் ரிவைவ் பண்ணுன்றது தான் சீமானுடைய விருப்பமாக இருக்குது. ஆக்சுவலாக தேர்தல் நெருங்குற நேரத்தில் எந்த நேரமாக இருந்தாலும் இந்த அரசு ஊழியர்கள் அவங்கவுங்க கோரிக்கைகள் வேறு சங்கங்கள் இப்படிலாம் அந்த கோரிக்கைகளை வைப்பாங்க. ஏன்னா அந்த தேர்தல் காலகட்டம்னா அது நிறைவேறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுக்காக. அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியாக 4 ஆண்டு காலமாக கொடுத்த வாக்குறுதியை முதலமைச்சர் நிறைவேற்றவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டோடு அந்த போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. இப்போ இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் கூட போராட்டம் நடத்தும்போது அவர்களை கைது செய்வது, அந்த கைது செய்யும் நடைமுறை அப்படின்லாம் பார்க்கும்போது மீடியாவில் பார்க்கும்போது ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்கும் விதத்தில் தான் காவல்துறையோட செயல்பாடு இருக்குதா? ஏன்னா பெண் ஆசிரியர்கள் அவர்களை பிடித்து இழுத்து செல்வது, வலுக்கட்டாயமாக தூக்குவது, இப்படிலாம் இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பின்னடைவோ ஒரு நெருக்கடியோ ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்கு அரசியலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்குமா? நிச்சயமாக. அதாவது எனக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக புரியல. கிட்டத்தட்ட 4.5 வருட காலம், கிட்டத்தட்ட 4.25 வருட காலம் ஆயிடுத்து திமுக ஆட்சி. அதாவது சில கோரிக்கைகள், அதாவது உறுதிமொழி கொடுத்து கூட இடைநிலை ஆசிரியர்களோட கோரிக்கை,
அப்புறம் மருத்துவர்களோட கோரிக்கை, அப்புறம் அரசு ஊழியர்களோட கோரிக்கை, அந்த ஓல்டு பென்ஷன் போன்ற விஷயங்கள், அப்புறம் வந்து ஆசிரியர்களுக்கு வந்து அவங்களோட பணியை வந்து நிரந்தரப்படுத்துறது, அது டைம் ஸ்கேல் கொடுக்குற பே வந்து ஸ்கேல் ஆஃப் பே கொடுக்கறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மருத்துவர்களை வந்து நிரந்தரமாக்குறது, கோவிட் பீரியடில் எடுத்த மருத்துவர், அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதுலலாம் வந்து திமுக கவர்மெண்ட் என்ன கவனம் செலுத்துதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அந்த செக்மெண்ட்டில் வந்து தொடர்ந்து அவங்க போராடிட்டே இருக்காங்க. இப்போ பழைய பென்ஷனை பற்றி 6000க்கு இப்போ தான் கமிட்டியாக போட்டிருக்காங்க. அது இத்தனை வருஷம் என்ன பண்ணாங்க? அதுக்கு இல்ல எப்பயுமே அரசு ஊழியர்கள்ன்றது வந்து திமுகவுக்கு ஒரு ஆதரவான ஒரு தோற்றம் அவங்க அதுதானே வந்து இருக்கும். ஆமா, இவங்க அரசு ஊழியர்களுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்போ கூட அந்த லீவ் என்கேஷ்மெண்ட்டு போன்ற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. டிஏலாம் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. ஆனால் இருந்தாலும் கூட இப்போ போக்குவரத்து கழகம் போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓய்வூதியம், அந்த பணிக்கொடை, அந்த விஷயத்துக்கு கிராஜுவிட்டிலாம் கொடுக்காதெல்லாம் இருக்காங்க. ஸோ பல விஷயங்கள் அங்கே இருக்குது. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த 4 வருஷ காலத்தில் நீங்கள் ஏன் இந்த செக்மெண்ட்டுடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்காது இருக்கீங்க? எப்போதுமே இவங்கெல்லாம் மிடில் கிளாஸாக இருப்பாங்க பெரும்பாலும். ஸோ இவங்க உருவாக்குற கருத்து இருக்குல்ல, அது வந்து கீழ் லெவல் வரையும் போகும். ஆட்சிக்கு எதிரான கருத்துன்றது. அரசு ஊழியர்கள் இன்றைக்கி நிச்சயமாக வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் திமுக ஆட்சி போகணுன்னு கோபத்தில் இருக்காங்கன்னா அந்த கோபம் இன்னும் வரல. இன்னும் நமக்கு ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறாங்க. டாக்டர்கள் வந்து அவங்களோட கோரிக்கைகள் இன்னும் ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறாங்க. ஆசிரியர்கள் இன்னும் ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க குரல் கொடுத்துட்டே இருக்காங்க. உறுதிமொழி கொடுத்து கூட வந்து திமுக கவர்மெண்ட் ஏன் செய்யாத இருக்குன்றது புரியல. ஸோ இந்த பல நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. சொல்லாத விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுறீங்க, புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபா கொடுக்குறீங்க, உரிமை தொகை கொடுக்குறீங்க, இலவச பஸ் பயணம் கொடுக்குறீங்க, எல்லாமே கரெக்டு. ஈவன் காலேஜ் பசங்களுக்கு கூட 1000 ரூபா கொடுக்குறீங்க, மக்களை தேடி மருத்துவன்றீங்க, எல்லாம் கரெக்டு. தொழில் வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாமே கரெக்டு. ஆனால் இந்த செக்மெண்ட்டோடைய பிரச்சனைகளை ஏன் தீர்க்க மாட்டேன்னீங்க? இது வந்து மக்களுடைய கருத்துக்களை மாத்திரா மாதிரியான ஒரு விஷயங்களை இவங்க பண்ணிடுவாங்க. நீங்கள் திமுக கவர்மெண்ட்டை பற்றின ஒரு கருத்து இருக்குல்ல, கருத்துருவாக்கம் இருக்குல்ல, அதை பண்ணக்கூடியவங்க தான் அந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள். அவங்கெல்லாம் பெரும்பாலும் மிடில் கிளாஸ். அவங்களுடைய பிரச்சனைகளை ஏன் நீங்கள் கவனிக்க மாட்டேன்றீங்க? அது புரியவே புரியாத புரிதலாக இருக்கு. கைது நடவடிக்கையிலாவது ஒரு காவல்துறை ஒரு அறிவுரை. ஏன்னா நீங்களே வந்து எஸ்மா வந்து ஜெயலலிதா கொண்டு வந்த போது 1,75,000 அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை கைது பண்ணும்போது அதை எதிர்த்து போராடினது திமுக தான். 2003, 2002 அந்த காலகட்டத்திலலாம் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க. எதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற, உங்களுக்கு எப்போதுமே ஆதரவாக வந்து கொண்டிருக்கிற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களை அவங்களோட கோரிக்கைகளை நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து கவனிக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து இதுவரையும் கண்டுக்காது இருக்கீங்க. அவங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க. நிச்சயமாக இந்த விஷயத்தில் வந்து திமுக வந்து சில சங்கடங்களை சந்திக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா அவங்களோட ஆதரவை வந்து நீங்கள் இதுவரையும் உங்கள் பேக்கெட்டில் இருந்த மாதிரி அது வந்து ஒரு டெபாசிட் மாதிரி உங்கள்கிட்ட இருந்தது. ஆனால் வர எலெக்ஷன்ஸில் நீங்கள் அதை எடுக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி சார்பில் பார்க்கிங்காக கான்ட்ராக்ட் விட்டுருந்த இடங்களை மறு கான்ட்ராக்ட் வர வரைக்கும் பார்க்கிங் கட்டணம் செலுத்த தேவையில்லைன்னு வாகனங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஒரு தேர்தல் நேர நடவடிக்கையாக பார்க்கலாம். ஏன்னா மக்கள் அதனால அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிலாம் குறைச்சா அந்த வாக்குகளை பெற முடியும்ன்றது. இதெல்லாம் யோசிக்கும் போது ஒரு யாராக இருந்தாலும் அந்த ஆசிரியர் குடும்பத்தை தாண்டி கூட பார்க்கும்போது ஒரு பெண்களை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுக்கும்போது இப்படியெல்லாம் ஏன் கைது செய்யணும் அப்படின்னா ஒரு வாக்கு அரசியலுக்கு எங்கேயாவது திமுகக்கு ஒரு பாதிப்பு வருமா? போலீஸ் வந்து கீழ் லெவலில் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. அவங்க வந்து தடை உத்தரவு போட்டிருக்கோம், நீங்கள் ஊர்வலம் போகக்கூடாதுன்னு அவங்க மீறி போகும்போது இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அவங்க அந்த கீழ் லெவலில் வந்து எப்படி இப்போது இதில் பண்ணலையா, அஜித்குமார் எப்படி கொண்டாங்க? இல்லை, அந்த சம்பவம்லாம் பாதிப்பெல்லாம் இருக்கும்போது அது மீடியா கவரேஜ் இவ்வளவு இருக்குதுன்னு தெரியுது. அது மீடியாவில் என்ன தாக்கத்தை கொண்டு போகணும். அந்த போலீஸ்க்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. இந்த அரசாங்கத்துக்கு இதனால கெட்ட பேர் வருமே, அதெல்லாம் அதை பற்றிலாம் கவலையே இல்லை. அந்த ரோட்டில் நான் தான் பெரிய ஆள், என்னோட கட்டளையை மீறியா நான் இது மாதிரி பண்ணுவேன், இது நம்ம இது மாதிரி பண்ணினா அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ரிஃப்ளெக்ட் ஆகுமே கெட்ட பேருன்றது அவங்களுக்கு அதை பற்றி கேட்கல. இந்த ஆட்சி போனால் அடுத்த ஆட்சி வந்தாலும் இதான் பண்ணுவாங்க. ஸ்டெர்லைட்டில் 13 பேரை சுட்டு கொண்டாங்க இல்லையா, இதுதான் அவங்களுக்கு வந்து ஆட்சிக்கு கெட்ட பேரை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆட்சியில் இருக்கிறவங்க தான் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஆக்சுவலாக வந்து இப்போ சிவகங்கையில் அது முடியல, கீழே அடித்து ஒருத்தனை கொலையே பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பெண்களெல்லாம் எது கைது பண்ணோம்? அவங்க கோரிக்கையாக வந்திருக்காங்க. ஏதோ வந்து அந்த தடை உத்தரவு மீறினாங்கன்னா அவங்கள அமைதியாக சொல்லி அவங்கள ஒரு பஸ்ஸில் ஏற்றி எங்கேயாவது கொண்டு நிறுத்துங்க, இல்லை ஒரு நாள் அவங்கள வந்து மேஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்ட் பண்ணுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள், இல்லை கைதே பண்ணாத விட்டுருங்க, சாயந்தரம் கல்யாண மண்டபத்தில் வச்சு விட்டுருங்க. இவ்வளோ வழி இருக்கும்போது எதுக்காக தேவையில்லாமல் அவங்கள கைது பண்ணுறீங்க? நீங்கள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே கோரிக்கைகளை நிறைவேற்றாத சூழலில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெந்த புண்ணியில் வேல் பாய்ச்சுவது போல் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து இன்னும் அவங்க கோபத்தை தான் வரவழைக்கும். அதனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, உள்ளாட்சியில் நடக்கிற ஊழல்களை கூட அவர் கண்டுக்கல.
இப்போ மதுரை மாநகராட்சியில் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு பாருங்கள். இது எல்லா உள்ளாட்சிகள்லையும் இந்த திமுகவில் டெண்டரு பணம் பங்கு போடுறதுல பிரச்சனை. அந்த கவுன்சிலர்கள் மத்தியில் பெரும்பாலான நகராட்சி மாநகராட்சியில் திமுக தான் இருக்குது. எல்லா மாநகராட்சியிலும் இந்த பிரச்சனை இருக்குது. தேர்தலை நோக்கி போகும்போது அது அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரியாது. திருநெல்வேலி மாநகராட்சி, காஞ்சிபுரம் மாநகராட்சி, சங்கரங்கோயில் மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி, அது இப்போ இதெல்லாம் வெளியில் வந்தது. வராது எவ்வளோ இருக்குது. அதனால் இவர் இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. ஸ்டாலின் உடன்பரப்பை வான்னு கூப்பிட்டு பேசுகிறாருல, இந்த விஷயத்தை அவர் 3 வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடியே செஞ்சுருக்கணும். ஏன்னா அப்போதுலேருந்து ஊழல்கள் நகராட்சியில் தலைவரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே பார்த்து கவனிச்சிருந்தாருன்னா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். உள்ளாட்சி ஊழல்கள்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி அவருக்கு உள்ளாட்சி ஊழல்கள் பெரிய தலைவலியாக வந்துடும் அவருக்கு. ஆக்சுவலாக மதுரை விஷயம்னா அவருக்கு பெரிய தலைவலியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே 2 மந்திரிகள் மோதலைங்க. அங்கே தளபதியும் மூர்த்தியும் ஒரு தியாகராஜனும் மோதிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல ஊர்களில் இந்த மாதிரி மாநகராட்சியை ஒட்டி அங்கே உள்ளூர் மந்திரிகளுக்குள்ள பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் திமுக ஒட்டுமொத்தமாக ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறதுனால, தேர்தலில் வெற்றி பெற்று வந்ததுனால இதெல்லாம் கண்டுக்காத இருக்காங்க. ஆனால் வரப்போகிற தேர்தல் எம்எல்ஏ எலெக்ஷன், அதில் பாதிப்பை உண்டாக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. அதனால் இப்போ மூச்சுன்னு இருக்காரு ஸ்டாலின். எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வரலாம். அடிப்படையில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உள்ளாட்சிகளை அவர் கவனிச்சிருக்கணும் என்பதுதான் என் கருத்து. நன்றி சார். மற்றொரு தேங்க்யூ.